உண்மையை உறக்கச் சொல்வோம், சத்தியத்தை சத்தமாகச் சொல்வோம். இன்றைய அரசியல் இன்றைய அரசியலை பார்க்க வேண்டும் என்றால், இப்பொழுது மனுஷனுங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஏழை மக்கள் ஒரு பாம்பை பார்த்துட்டா, ஒரு அபசகுனம் நடந்தால் உடனே போய் ஒரு கருப்பணசாமிக்கு, முனியப்பனுக்கு, ஒரு காவல் தெய்வங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, உடனே கோழி அறுப்பாங்க, சக்திக்கு தகுந்த மாதிரி ஆடு அறுப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பலி கொடுப்பாங்க. ஆனால் அந்த அரசியல்வாதி இருக்காங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? மனுஷனவே பலி கொடுக்கறது. அப்படி எதுக்கு என்ன உதாரணம்னா, இப்போ உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் நடந்த ஒரு படுகொலைன்னு தான் சொல்லணும். இதை வந்து என்னன்னா ஒரு ஆக்சிடென்ட் விபத்துன்னு சொல்கிறத விட, சொல்கிறாங்கள்ல சரஸ்வதி, கங்கை, யமுனை இந்த 3 சம்மதிக்கிற சங்கமிக்கிற 3ம் ஒன்று சேர்ற இடம் திரிவேணி சங்கமம்ங்கிறாங்க. அந்த இடத்துல வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பமேளா நடத்துவாங்க. உலகத்தில் இருக்கிற சாமியார்லாம் வருவாங்க. அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ மனுஷன் வந்து ஒரு வரப்பில் நடக்கும்போதேன்னு 4 முறை அதில் நடந்தானா புல்லு கூட முளைக்காது. என்ன செய்கிறான், போய் அங்கே துணியை துவைக்கிறது, இயற்கை பாதையை கழிக்கிறது, எல்லாம் மூக்க சிந்துறது, எல்லா வேலையும் செய்கிறது. அப்போ என்ன கேட்டால், அந்த தண்ணியை வந்து புனித நீர் நினச்சி குடிச்சிட்டு வந்தால் இருக்கிற அனைத்து வியாதியும் அங்கே தான் இருக்கும். இந்த மாதிரி மொத்தமாக கூட அரசாங்கத்துக்கு திட்டமிடல் இல்லைன்னா என்ன ஆகும், அங்கே வந்து பெரிய ஒரு சமூக விரோத செயல் நடக்கும். அங்கே இப்போ என்ன ஆகி போச்சு, கூட்ட நெரிசலில் எத்தனையோ பேர், 100க்கும் மேற்பட்ட பேர், குழந்தைகள், பெண்கள் உட்பட நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. அது எதை மறைக்க கொண்டு வர்றாங்கன்னா, இப்போ மும்மொழி கொள்கையை மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாநில அரசாங்கத்துக்கு நிதி கொடுக்கப்படும், கல்வி நிதி கொடுக்கப்படும்னு மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. அப்போ ஹிந்தி அந்தந்த மாநில மொழி, அதாவது உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் மொழி, ஆங்கிலம் இருமொழி கொள்கையைத்தான் அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து பின்பற்றிட்டு இருக்கிறான். இதுக்காகத்தான் போய் என்ன பண்ணார், கருணாநிதி கூட ட்ரெயினில் கூட நிற்கிற ட்ரெயினுக்கு முன்னாடி போய் படுத்தாருங்கிறது வரலாறு. அந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்குது. ஆனால் தான் பேரனை மட்டும் படிக்க வச்சு இன்றைக்கி முரசொலி மாறி மகன் தான் பேரனை என்ன செய்கிறாரு, இந்த இவர் தயாநிதி மாறனா ஹிந்தி படிக்க வச்சுருக்காரு. அது வேறு விஷயம். அப்புறம் இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் பேத்தி ஸ்டாலின் மகா செந்தாமரை பள்ளி சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துது. ஹிந்தி தான் அங்கே முக்கியமாக, ஆங்கிலம் தமிழில் பேசுனா ஏதோ 500 ஃபைன் போடுறாங்கன்னு பேசிக்கிறாங்க பரவலாக. இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு. தமிழ்ங்குவார் படத்தில். ஆனால் திமுக கொள்கைக்கும் தமிழக வெற்றி கழகம் கொள்கைக்கும் ஒன்றா ஒற்றுமையாக தான் இருக்குது. அதை இப்போ நம்ம வர வேண்டிய விஷயத்துக்கு வருவோம். இப்போ மத்திய அரசாங்கம் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் நிதி தருவோம்னு சொல்லும்போது, அதுக்கு எதிராக மக்கள் போராடிடக்கூடாது. குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த 67களில் அந்த தமிழ் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தான் அறிஞர் அண்ணா ஆட்சியை பிடிச்சாருன்னு சொல்கிறத விட, எம்ஆர் ராதாவால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சுடப்பட்ட பொழுது அந்த அனுதாப அலைகள், எம்ஜிஆருடைய அனுதாப அலையை ஒட்டித்தான் எம்ஜிஆரால் தான் அறிஞர் அண்ணா முதலமைச்சராக வந்தாருங்கிறது வரலாறு. அந்த தகராறுக்கு நான் போக விரும்பலை. இப்போ அதே மாதிரி ஏதாவது ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் உலகம் தமிழ்நாடு மட்டுமல்ல மற்ற மாநிலங்கள் நடந்தால் இந்தியா தாங்காது. அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு திட்டமிடல் இல்லாமல் ஒரு வேலையை செஞ்சு அங்கே ஒரு இனப்படுகொலையை மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் நடத்திருக்கு. எத்தனையோ போராட்டம், விவசாயிகளுக்கு போராட்டம் பண்ணுறாங்க. எத்தனையோ என்ன செய்கிறாங்கன்னா, அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அனைவரும், ஏழை மக்கள் அனைவரும் 100 நாள் வேலையில் சம்பளத்தை ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் என்னென்னு கேட்டால், இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக அங்கே வந்து என்ன செய்யலாம், திட்டமிடல் இல்லாமல் ஒரு இனப்படுகொலைன்னு சொல்கிறத விட, இனப்படுகொலை நடத்துனது இங்கே தமிழ்னு சொல்லிக்கிட்டு அங்கே 2009 மன்மோகன் சிங் அரசுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இப்போ கருணாநிதி வேடிக்கை பார்த்தார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு. இன்றைக்கி தமிழ் மொழி வந்து அழிச்சிக்கிட்டு வர்றாங்க ஒரு பக்கம். இங்கே எடுத்துக்கிட்டோம்னா அத்தனை திமுக அமைச்சர்களும் சிபிஎஸ்சி ஸ்கூல் தான் வச்சுருக்காங்க. அப்போ 10ஆவதுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் மஞ்சள் பஸ்ஸு எங்கே பார்த்தாலும் வண்டி, ஒன்று கனிம வள கொள்ளை அடிக்கிறதுல லாரி, பெரிய டிப்பர் லாரி ஓடுது ஆற்று மணல் அள்ளுறதுக்கு. 2வது இந்த மஞ்சள் வண்டி எங்கே பார்த்தாலும் மெட்ரிகுலேஷன் பள்ளி, மழலையர் பள்ளின்னு சொல்லி தனியார் பள்ளிகள், தனியார் சிபிஎஸ்சி ஸ்கூல்கள், சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறது எல்லாம் பெரும்பாலும் வந்து இந்த அமைச்சர் பெருமக்களுடைய பினாமி தான். ஆனால் தமிழ்னு வாங்கி அங்கே தமிழ் இருக்காது, ஹிந்தி இங்கிலீஷ் தான் இருக்கும். மத்திய அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், மும்மொழி கொள்கை, அதாவது குறிப்பாக ஹிந்தியை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நிதி என்று சொல்கிறார்கள். அதற்கு என்ன செய்கிறாங்கன்னா, எத்தனையோ பக்கம் இந்த மாதிரி ஒரு திட்டமிடாமல் ஒரு திரிவேணி சங்கமம் என்ற பெயரால் அந்த பெண்களையும் குழந்தைகளையும்
ஏழைகள் கருப்பணசாமிக்கு முனியப்பசாமி மதுரைவீரனுக்கு பலியோட ஆடு கோழியை பலி கொடுப்பதை போல் என்ன செஞ்சுருக்காங்கன்னா மனிதனை ஒரு அரசாங்கம் பலி கொடுத்துள்ளது என்று தான் சொல்ல வேண்டும். சத்தியத்தை சத்தமாக சொல்வோம், உண்மையை உறக்கச் சொல்வோம். நன்றி, வணக்கம்.